5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை அறிவித்தது தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடக்கம். வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் ஏப்ரல் 6. வேட்புமனுவை திரும்பப் பெற ஏப்ரல் 9 கடைசி நாள். கேரளம், அசாம், புதுச்சேரியில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல். 3 மாநிலங்களிலும் இன்று தொடங்குகிறது வேட்புமனு தாக்கல். மேற்குவங்க மாநிலத்தில் 2 கட்டங்களாக நடத்தப்படும் சட்டமன்ற தேர்தல். ஏப்ரல் 23 மற்றும் 29ஆம் தேதிகளில் வாக்குப்பதிவு. The polling shall be held in 2 phases. In the first phase 152 and the second phase 142. The date of poll shall be 23rd of April and 29th of April. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களிலும் மே 4ஆம் தேதி நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கை. மொத்தம் 824 தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. ஆறு மாநிலங்களில் காலியாக உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிப்பு. கோவா, கர்நாடகா, நாகாலாந்து, திரிபுராவில் ஏப்ரல் 9ஆம் தேதியும், மகாராஷ்டிரா, குஜராத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதியும் இடைத்தேர்தல். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து உடனடியாக அமலுக்கு வந்தது தேர்தல் நடத்தை விதிமுறைகள். 50,000 ரூபாய்க்கு மேல் எடுத்து செல்ல உரிய ஆவணங்கள் கட்டாயம். தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களின் படங்கள் அகற்றம். மாநிலம் முழுவதும் கண்காணிப்பு பணிகளை தொடங்கிய பறக்கும் படையினர். சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் துணை ராணுவப் படையினர், காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு. தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியம், பாதுகாப்பு ஆகியவற்றை முன்னிறுத்தி பேரணி. ஐந்து மாநில தேர்தல்களுக்கு 2,18,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும். மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள் வாக்களிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் அறிவிப்பு. $8.5 லட்சம் பேர் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தலைமை தேர்தல் ஆணையர் அறிவிப்பு. சராசரியாக 700 பேருக்கு ஒரு வாக்குச்சாவடி அமைக்கப்படும் எனவும் விளக்கம். தேர்தல் நேரத்தில் வன்முறையில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளரின் வண்ண புகைப்படம் இடம்பெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வாக்குச்சாவடி முகவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கவும் முடிவு. பதினெட்டு வயது நிரம்பியும் இதுவரை வாக்காளர் ஆகாதவர்கள் மார்ச் 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். இணையத்தில் அல்லது நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஐந்து மாநிலங்களிலும் 17.4 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பேட்டி. $17.4 crore electors are going to participate in these elections, an exercise of continental scale and proportionality.
வாக்களிக்க தகுதியுள்ள அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வேண்டுகோள். முதல் முறை வாக்காளர்களும் ஜனநாயக கடமையாற்ற அழைப்பு. சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறையை கண்டிக்காமல் மனசாட்சியை அடகு வைத்துவிட்டார் பழனிசாமி. சென்னையில் நடந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாடு முழுக்க நடக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறை பற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி ஏதாவது கருத்து சொன்னாரா? இல்லை. அதிமுக என்ற கட்சியோடு சேர்த்து உங்க மனசாட்சியையும் பாஜக கிட்ட அடகு வச்சிட்டீங்களா? அதுதான் வேதனையா இருக்கு. கடந்த அதிமுக ஆட்சிதான் சிறுபான்மை மக்களின் பொற்காலம். சென்னையில் நடந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் எடப்பாடி கே. பழனிசாமி பேச்சு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி காலத்திலும் புரட்சித் தலைவர் அம்மாவின் ஆட்சி காலமும் அந்த இருவரும் தலைவர்கள் காட்டிய வழியில் எனது தலைமையில் நடைபெற்ற ஆட்சி காலமும் சிறுபான்மை மக்களுக்கு பொற்காலமாக அமைந்ததை வரலாறு சொல்லும். கடந்த தேர்தலில் தலா 6 தொகுதிகளில் போட்டியிட்ட கம்யூனிஸ்டுகள் இந்த முறை கூடுதல் இடங்கள் எதிர்பார்ப்பு. இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் 10 தொகுதிக்குள் அடக்க திமுக முயற்சி. காங்கிரசின் வேதனையை தோழமை கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வேண்டுகோள். திமுகவிடம் அதிக தொகுதிகள் கேட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அழுத்தம் கொடுப்பது தொடர்பான கேள்விக்கு பதில். எங்களுடைய தோழமை கட்சிகள் என்னுடைய அன்போடு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய உரிமையை கேளுங்கள். மாண்பு முதலமைச்சருக்கு மனம் இருக்கிறது, இருந்தால் கொடுப்பார். காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு ஏன் கொடுத்தீர்கள் என்றால் எங்களுடைய வேதனையை தோழமை கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். 110 தொகுதிகளில் நின்றோம், பிறகு 63, பிறகு 41, பிறகு 25. இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கூடுதல் தொகுதி குறித்து திமுகவிடமிருந்து இதுவரை பதில் வரவில்லை. திமுகவின் பதிலை பொறுத்து கூட்டணியில் தொடர்வதா என பரிசீலனை செய்யப்படும் என தபாக தலைவர் வேல்முருகன் பேட்டி. திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் தொடர்வதை தமிழக வாழ்வுரிமை கட்சி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அரசியல் தலைமை குழு பெரும்பான்மை உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டு குழுவை அமைத்தது அதிமுக. கே.பி. முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், எஸ்.பி. வேலுமணி, வளர்மதி ஆகியோருக்கு இடம். பத்து பேர் கொண்ட தேர்தல் பரப்புரை குழுவை அமைத்தது அதிமுக. விளம்பரக் குழு, சட்டக்குழு உள்ளிட்ட பல்வேறு குழுக்களை அமைத்து பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. கரூர் துயரம் தொடர்பான வழக்கில் சிபிஐ அலுவலகத்தில் 3வது முறையாக ஆஜரானார் விஜய். 7 மணி நேரம் விசாரணை நடத்திய அதிகாரிகள். சிபிஐ விசாரணை முடிந்து சென்னை திரும்பினார் தவேக தலைவர் விஜய். காரில் இருந்தவாறு மகிழ்ச்சியுடன் தொண்டர்களை பார்த்து கையசைத்தவாறே சென்றார். விஜயின் தவேகாவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக தீவிர முயற்சி. விஜயகாந்த் போல எதிர்க்கட்சி தலைவராகலாம் என விஜயிடம் பேசி வருவதாக தகவல். தவேகாவுடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மறுப்பு. புதிய கட்சிகள் கூட்டணியில் இணைய வாய்ப்பிருப்பதாகவும் பேட்டி. இதுவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுத கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள்
இந்த நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த கட்சியோடு எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அதனுடைய கேள்விக்கு பதில் அழுத்தத்துக்கு அடிபணிந்தால் விஜய் வாழ்க்கை சூனியமாகிவிடும். விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. அழுத்தம் கொடுத்து அவரை அடிபணிய வைக்க முயற்சிக்கிறார்கள் என்றும் ஊடகங்களில் பெரிய அளவிலே விவாதிக்கப்படுகின்றன. அவர் அந்த அச்சுறுத்தலுக்கு அடிபணிவாரேயானால் அவருடைய அரசியல் எதிர்காலம் சூனியமாகிவிடும். அதிமுக பாஜக கூட்டணி 114, 127 இடங்களை வெல்லும் என மேட்ரஸ் IANS கணிப்பு. திமுக கூட்டணி 104 114 இடங்கள் வரை வெல்லும் என்றும் கருத்து கணிப்பு வெளியீடு. சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம். மத்திய அரசிடம் தமிழ்நாட்டுக்கான திட்டங்களும் இல்லை, சிலிண்டர்களும் இல்லை என கண்டனம். வெளியுறவு கொள்கையிலும் ஃபெயிலியர் மாடல் என பெயரெடுத்துள்ளது ஒன்றிய பாஜக அரசு என தமிழக முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். ஒன்றிய பாஜக அரசின் தவறான முடிவுகளால் கடும் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. புதுக்கோட்டையில் புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து பயணம். வாக்காளர்களின் கோரிக்கைகளை பேசும் புதிய தலைமுறை. பொற்பனைக்கோட்டை அகழாய்வு தளத்தில் அருங்காட்சியகம் வேண்டும். மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண புதிய தலைமுறையிடம் கோரிக்கை வைத்த வாக்காளர்கள். கோட்டை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் நடந்த அகழ்வாய்வு பொற்பனைக்கோட்டையில் நடந்தது. அது அந்த இடத்துல ஸ்பாட் மியூசியம் வைக்கணும். இரவு நேரங்களில் கடலுக்கு சென்று அவர்கள் தொழில் செய்யும் பொழுது இலங்கை கடலோர காவல்படையால் கைது செய்யப்படுகிறார்கள். பங்குனி மாத பிறப்பையொட்டி பழனி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் அண்ணா சாலை, எழும்பூர் உள்ளிட்ட முக்கிய சாலை சந்திப்புகளில் பசுமை பந்தல்கள். வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் ஏற்பாடு. சென்னையை அடுத்த நாவலூரில் வீட்டில் கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்து. 2 குழந்தைகள் உயிரிழப்பு, 7 வயது சிறுவன் உட்பட 7 பேர் படுகாயம். நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 7 தமிழர்கள் உயிரிழப்பு. 400 அடி பள்ளத்தில் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சோகம். மேற்காசிய போர் சூழலில் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரக அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவசர ஆலோசனை. ஈரான் முன்னாள் உயர் தலைவர் காமேனி கொல்லப்பட்டதை கண்டித்து ஜம்மு காஷ்மீரில் போராட்டம். கைது செய்யப்பட்ட 200 இளைஞர்களை விடுவிக்க கோரி ஆளும் தேசிய மாநாட்டு கட்சி MLA-க்கள் குழு வலியுறுத்தல்.
ஹோர்மோஸ் நீரிணை அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளை தவிர மற்ற நாடுகளுக்கு திறந்திருக்கும். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அறிவிப்பு. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை அமெரிக்காவின் 4 விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல். கட்டளை மையங்கள், வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை இலக்கு வைத்து நடவடிக்கை. இஸ்ரேல் மீது ட்ரோன்கள் ஏவுகணைகளை வீசிய ஈரான். நடுவானில் இடைமறித்து அளித்த இஸ்ரேல். சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தை நோக்கி ஒரே நாளில் 10 ட்ரோன்களை அடுத்தடுத்து செலுத்திய ஈரான். அனைத்து ட்ரோன்களையும் இடைமறித்து அழித்துவிட்டதாக சவுதி பாதுகாப்பு அமைச்சகம் தகவல். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் கடும் தாக்குதல். ஹிஸ்புல்லா அமைப்பினரின் தளங்களை குறிவைத்து தகர்ப்பு. ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் ஆலோசனை. தொலைபேசி வாயிலாக பிராந்திய விவகாரங்கள் குறித்து பேசியதாக ஈரான் செய்தி நிறுவனம் தகவல். இலங்கையில் பெட்ரோல் டீசலுக்கு கடும் தட்டுப்பாடு. வாகனங்களுக்கு ரேஷன் முறையில் குறித்த அளவு மட்டும் விநியோகிக்கும் நடைமுறை அமல். பாகிஸ்தானில் ரம்ஜானையொட்டி வழங்கப்பட்ட அன்னதான நிகழ்ச்சியில் திரண்ட மக்கள் கூட்டம். எரிபொருள் விலை உயர்வால் விலைவாசி அதிகரித்துள்ள நிலையில் வழக்கத்தை விட மிக அதிக அளவில் குவிந்த மக்கள். மதுபான கொள்கை வழக்கில் தங்களுக்கு எதிரான சிபிஐ மனுவை வேறு நீதிபதிக்கு மாற்ற கோரிக்கை. அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் மணீஷ் சிசோடியா ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. புதுக்கோட்டை அருகே கோயில் திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி. வாடி வாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகள், தீரத்துடன் தழுவிய வீரர்கள். கைத்தட்டி உற்சாகப்படும். சூப்பர் காளையும் சூப்பர், வீரரும் சூப்பர். குப்பனக்காரன் பெட்டி ஓட்டு விட்டு மாடியா அழகா என்ன மாடு விழுந்தாலும் விட மாட்டேன். மாட்டை பிடிச்சா வையாபடி என்ன வழங்க 10,000 ஒரு ஆளு போடு. ஆஹா, வன்ஷிகா சிங்கை கரம் பிடித்தார் கிரிக்கெட் வீரர் குல்தீப் யாதவ். ஆடல் பாடல்களுடன் களை கட்டிய திருமண விழா. பிரீமியர் லீக் கால்பந்து போட்டி விறுவிறுப்பான ஆட்டம். ஆஸ்டன் வில்லா அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது மான்செஸ்டர் யுனைடெட்.